மார்னிங்கே சாண்ட்ரா அமித் வச்சு தான் இன்றைக்கும் ப்ரொமோ வந்திருக்கு. பட் ஃபார் சேஞ்ச் சாண்ட்ராக்கு பதிலாக இன்றைக்கி அமித் புலம்பிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திவ்யாவை வச்சு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு எப்போ பார்த்தாலுமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எந்த நேரமும் தலையில் தலப்பா கட்டிட்டு சமைச்சிட்டே இருக்காங்க. அதில் சத்தியமாக எனக்கு என்ன அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்னு தெரியல. சொல்லிவிட்டு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ஆன் சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் சத்தம் போடுறது அந்த உடனே இந்த பக்கம் கேமரா என்ன காமிக்கிறாங்கன்னா, திவ்யா வந்து இங்கே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது எதுக்கோ ஆன் சத்தம் போடுறாங்க. நேற்றும் இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. காலில் வந்து அந்த இடுக்கி காலில் விழுந்திருக்கும், அதுக்கு வந்து சத்தம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய வாட்டி மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஏதாச்சும் கூப்பிட்டாருன்னா பயங்கரமாக சவுண்டு போடுவாங்க. திவ்யாவுக்கு அந்த ஹேபிட் உண்டு. ஸோ அதை பற்றி சொல்கிறாரா இல்லை ஜென்ரலி ஏதாவது பேச போனாலே சண்டை போடுவாங்கன்னு அதை சொல்கிறாரான்னு தெரில. எது ஒன்று நடந்தாலும் ஹார்ன் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவங்க அப்படியே பார்வதியோட ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. பார்வதி சண்டை போட்டு ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த பிஹேவியர் தான் திவ்யா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா எந்த இடத்துலையும் அப்படி சண்டை போடலை. நேற்று பார்வதி வந்து வாண்டடாக ட்ரிகர் பண்ணும்போது கூட கேப்டன் கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பிரச்சனை நடக்கும்போது சாண்ட்ரா கிட்ட போய் தான் கேட்டிருப்பாங்க. சாண்ட்ரா எதுவுமே பண்ணலங்கிறப்புறம் தான் அந்த சாண்ட்ரா பேசுகிறதுக்கு ரெடியே இல்லைங்கும் போது தான் லிவிங் ஏரியாவில் எல்லோரும் முன்னாடியும் கூப்பிட்ருப்பாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக பார்வதியோட ரூட்டை ஃபாலோ பண்ணுறா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, சாண்ட்ரா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அன்றைக்கி என்னையை தான் சூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி என் மேலே வைக்கிற அக்யூசேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த என்ன சீக்ரெட் டாஸ்க்கு அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னால் நீங்கள் சொல்கிறதுல லாஜிக் இருக்குது. பட் இப்படி சும்மா உட்காந்து அழுதுட்டு ஓனான்ட்டியும் பள்ளிட்டையும் எறும்பிட்டையும் பேசிட்டு இருந்தால் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அமித்தும் கொஞ்சம் இதாக யோசிக்கணும். அவருக்கு எல்லாமே வந்து நேற்று கூட பாரு ட்ரிகர் பண்ணாங்கிறது அமித்துக்கு தெரியும். பட் அந்த இடத்துல அவர் ஸ்டாண்ட் எடுக்கலை. அவர் வந்து இல்லை வாண்டடாக ட்ரிகர் பண்ணான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வினோத் அண்ணா அவங்க கமர்தீன் பார்வையெல்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஆமாம் வந்துட்டா இவள் டான்ஸ் எல்லாம் வந்து இவள் டான்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யாருமே யாரோட கிரிட்டிசிசமும் எடுத்துக்க மாட்டாங்க. யாரை சொன்னாலும் எல்லாருமே கோவப்பட்ட தான் செய்வாங்க. பட் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.